தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நேற்று தமிழகத்தில் உருவான இந்த பெங்கால் புயல் எதிரொலியாக கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களிலுமே பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக மழையானது பெய்து வருகிறது. அந்த எதிரொலியாக தான் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே கடல் சீற்றமாக தற்போது காணப்பட்டு வருகிற நிலையில் தற்போது இந்த பகுதிகள் முழுவதுமே ஒரு ஆபத்தான நிலையானதான் தற்போது இந்த பகுதி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்று கடலின் அலையானது 2 முதல் 3 அடி வரை எழும்பிய நிலையில் தற்பொழுது இந்த புயலானது, அதாவது தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் தெற்கு திசையில் 560 கிலோமீட்டரில் தற்போது நிலை கொண்டதன் காரணமாகவும் தற்போது இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே மொத்தம் இந்த கடல் அலைகளானது சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கடலின் அலையானது 4 முதல் 5 அடி வரை தற்போது எழும்பி வருகிற காட்சி நம்ம ஒளிப்பதிவாளர் நம்மளுக்கு கலைவாணம் நம்ம காட்டுக் கொண்டிருக்கார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சாதாரண நாட்களில் 2 முதல் 3 அடி வரை இருக்கக்கூடிய இந்த கடலின் அலையானது தற்பொழுது 4 முதல் 5 அடி வரை 2 மடங்காக அதிகரித்து இந்த கடலின் அலையானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அது மட்டுமின்றி இந்த புயலின் எதிரொலியாக, அதாவது இந்த சாதாரண நாட்களில் மட்டுமே 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமே காற்றின் வேகமானது இருக்கக்கூடும். அந்த வகையில் இந்த புயலின் எதிரொலியாக தற்போது இந்த பகுதியில் காற்றின் வேகமானது பார்த்தோம் என்றால் 40 முதல் 60 கிலோமீட்டர் வகை இந்த கிலோமீட்டர் காரணமாக இந்த காற்றின் வேகமானது தற்போது இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல் சீற்றம் மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் முழுவதுமே இந்த கடல் மண்ணரிப்பும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக புழுதி காற்று முதல் அனைவரும் முகங்களிலுமே இங்க இருக்கக்கூடிய மணல்கள் முழுவதுமே புழுதி காற்றின் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் செல்லும் அளவிற்கு தெரியாத அளவிற்கும் இந்த பகுதியில் இது போன்ற மோசமான சூழலானது நிலவி வருகிறது. இந்த காற்றின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடும் எனவும், குறிப்பாக இந்த தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயலானது நாளை மறுநாள் கரையை கடக்க உள்ள நிலையில் அதுவரைக்கும் இந்த கடலோர பகுதிகளில் காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து தான் காணப்பட்டு வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை உள்ளிட்ட சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே இது போன்ற காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்து தான் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று மாலை முழுவதே பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே கடல் சீற்றமாகவும் காற்றின் வேகமாகவும் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது நேற்று முதல் கடல் சீற்றமானது 2 அடி உயர்ந்துள்ளதாகவும் மேலும் இந்த கடலின் அலையானது அதிகரித்துள்ளதாகவும் தற்போது இந்த இருக்கக்கூடிய மீனவர்களும் ஒரு கருத்துக்களாக தெரிவிக்கின்றனர். அதன் எதிரொலியாக தான் முழு படகுகளுமே இந்த மழையின் எதிரொலியாக கடலுக்கு செல்லாமல் மீனவர்கள் முழுவதுமே கரையில் இந்த படகுகள் நிறுத்தி வைக்கும் காட்சி கூட நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மழையின் எதிரொலியாக தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 25 மாவட்டங்களுக்கு அந்த மழையின் அளவானது அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளிகளுக்கு கூட விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த எதிரொலியாக தான் தற்போது இந்த மழையின் தாக்கமானது சற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அந்த காற்றுக்கள் மூலமே இந்த புழுதி மண்கள் மூலம் இந்த புழுதி காற்றானது இந்த பகுதியில் வீசப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இந்த மண் அரிப்புகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் தற்போது இந்த மெரினா கடற்கரையும் பட்டினப்பாக்கம் கடற்கரையும் ஏற்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.